அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஹனாய் ஃப்ளாக் டவர். அது ஆனால் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு இதில் தனியாக போக தேவையில்லை. இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திய போர்க்கருவிகள் அது இது எல்லாமே வச்சுருக்காங்க. டேங்க்கு எல்லாம் பிடிச்சது, இவங்க யூஸ் பண்ண டேங்க் வகைகள் அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இந்த டவர் ஃப்ளாக் டவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. 41 மீட்டர் உயரம். அந்த 1812 போல் கட்டியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண அந்த ஆதி காலத்து அந்த வாட்கள், அந்த இவங்க உபயோகப்படுத்த அந்த சேர், மீட்டிங் போடுறது சேரு, இந்த சைக்கிள் தான் அந்த காலத்தில். அப்போ எங்கே வாகனம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னா சைக்கிளில் மூட்டைகள் வந்து வெடிப்பொருட்கள் எடுத்து போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் அது அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே இதுக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. லன்ச் டைம் வந்து மதியம் 1 to 2 டைம் போட்டிருப்பாங்க. பாக்கி டயத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து அதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரிவாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன உள்ள பொருட்கள் இருக்குது, பெருசும் உள்ளது இருக்குது. ஏரோப்ளைனு, பாம்பு போட்ட தனித்தனி அந்த மாதிரி பாம்பு வகைகள், அந்த மாதிரி இதையும் தனித்தனியாக, அதாவது கட்டடத்துக்கு உள்ளே வைக்க முடியாத வந்து வெளியிலேயே தனியாக வச்சு அதுக்கு அங்கங்கே உள்ள அந்த இராணுவ வீரர்கள் சிலை அந்த மாதிரி வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. பல்வேறு வகையான துப்பாக்கிகள் அவங்க அந்த பீரங்கிகள் யூஸ் பண்ணது. முழுசாக வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து நொறுங்கி விழுந்துருக்காங்க. அந்த இதை அப்படியே அதை ஒன்றும் கலைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது எப்படி விழுந்தது, அது நல்லா அருமையாக அது செட்டிங் பண்ணியிருக்காங்க. அது இந்த வெடிக்காத அந்த மிசைல்ஸ், ராக்கெட்டுகள், அந்த இதெல்லாம் அப்படியே பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஒரு அந்த வெடிக்காத குண்டுகள் அதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த நான் சொன்ன அந்த இது ஃப்ளைட்டு பாருங்கள், அப்படியே தலையில் அப்படியே உளுந்து கிடக்கு. அப்படியே நொறுங்கிய பாகங்கள்லாம் செதறி கிடக்கு. அந்த இதோட வந்து அப்படியே சேர்த்த மாதிரியே சுற்றிலும் அதை எதாவது கலைக்காமல் அப்படியே வச்சு இயற்கையாக அப்படியே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் இந்த விமானங்களுடைய பாகங்கள் எல்லாம் அப்படியே செதறி கிடக்கு. அது அப்படியே ஒரு பூங்கா மாதிரி ஆரம்பித்து அது நடுவில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு இது பாருங்கள், வெடிக்காத குண்டுகள் எவ்வளோ பாருங்கள் உள்ள. அதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா அந்த அலாய் ஃப்ரீ அந்த பஸ் 1200 பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த லோக்கல் பிளேசஸில் வந்து இந்த இடமும் ஒன்று இங்கேயும் கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க. அது இதுதான் இந்த சிட்டாட்டால் ஜெயிலு. இந்த வியட்நாம் கைதியெல்லாம் அடைக்கப்பட்டது. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. இதற்கு வந்து அனுமதி கட்டணம் இருக்குது. உள்ள எல்லாரையும் படுக்க எல்லா சிமெண்ட்டு தர பெட்டு மாதிரி படுக்க வச்சு காலை பாருங்கள் எப்படி அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதாச்சும் நம்ம எந்திரிச்சு தான் முடிய வேறு எதுவும் ஆப்போசிட் இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் 5. இது வந்து பொது கழிப்பறை. எல்லாருமே உட்காந்துருக்கப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த மாதிரியான சித்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சின்ன ரூமு, இருட்டு ரூம்லலாம் உட்காந்திங்கனாக்கா இந்த ஆழ்மத்தெல்லாம் தெரியும். ஆனால் கால் வந்து அந்த மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. படங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி அவங்க சித்திரவதை பண்ணாங்கன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. இந்த போர்க்கைதிகளை வந்து ரொம்ப கைதிகளுக்கு தனியாக சிறைகள் இருந்தாலும் இந்த சிறை வந்து ரொம்ப போராட்ட வீரர்கள் ரொம்ப தீவிரமாக போராடுறாங்கள்ல, தீவிர அந்த இது அவங்கள வந்து இங்கே இந்த ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. அவங்க உள்ளார வச்சு எல்லாம் போராட்டம் ஒரு மாதிரி சிலைகள் மாதிரி வச்சுருக்காங்க.
நிறைய ஃபோட்டோக்கள் இதெல்லாம் இருக்குது. இருட்டு ரூமில் குழந்தைகள் எல்லா குடும்பத்தோடையே சேர்த்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். காலில் உள்ளார இந்த மாதிரி இந்த கில்லட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது மேலே கயிறு போட்ட தலையை தனியாக துண்டாக எடுத்துரும். இருட்டு ரூமு, ரொம்ப சின்ன ரூமு. அது உட்காந்து அது ஒரு காலில் அந்த சங்கிலி மாதிரி இருக்காது, இது மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டாக்கா நீங்கள் எந்திரிச்சு உட்காரலாம், இது உட்காரலாம், படுக்கலாம், பிறண்டுலாம் படுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு கண்டம்டு செல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஜெயில் வந்து மண்டே மாத்திரம் லீவு இருக்குது. இது வந்து 1951லேருந்து 1969 வரைக்கும் இது வந்து இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உள்ளார வந்து ஒரு போர் நினைவு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல கைதிகள்லாம் எப்படி அவர்களை இது கைதிகள்லாம் எப்படி துன்புறுத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைவஞ்சலி மாதிரி ஒரு பெரிய இது கைதிகள் அந்த வால்லையே செதுக்கி வச்சுருக்காங்க. கைதிகள்லாம் என்னென்ன எப்படி இது பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணி அது ஒரு நினைவு இடம். அந்த இடத்துல நம்ம ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு அவங்க வீட்டு நாரி இந்த பழங்கள் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஊதுபத்தியை வச்சு வந்து மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு இடம். நல்லா அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்தோட பயங்கரத்தை வந்து உள்ளவரெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா நமக்கே ஒரு நிமிஷம் வந்து அஞ்சலி செலுத்தும் போது தெரியுது. நம்ம வெளிநாட்டுக்காரங்க இருந்தாலும் அவ்வளவு பாடுபட்டு அந்த வியட்நாம் இவங்க வந்து அந்த ஹோச்சிமின் தலைமையில் அந்த இதை வாங்கியிருக்காங்க. இது அந்த காலத்தில் இருந்த அந்த ஜெயிலு இதோட அந்த இது முடிஞ்சது. அடுத்து இன்னொரு கொஞ்சம் இடம் இருக்குது. அடுத்த இடம் நான் இது பெருசாக போகலாம்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.